பிரதமரின் பயணம் காரணமாக கடந்த 2 நாட்களாக கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையாக லட்சத்தீவுகள் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. இது சுற்றுலாவை நம்பி வாழும் மாலத்தீவுகளை அதிர்ச்சி அடைய வைத்தது. 2 நாட்களில் மாலத்தீவுகளில் 7500 ஹோட்டல் புக்கிங்களும் 2300 விமான டிக்கெட்டுகளும் கேன்சல் ஆகின. மாலத்தீவு அரசின் பெரும்பாலான இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. மாலத்தீவின் இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் அப்துல்லா மக்சூம் மஜீத் மாலத்தீவுக்கு இந்தியா குறிவைக்கிறது என்று விமர்சித்து பதிவிட்டிருந்தார். மாலத்தீவு அரசியல்வாதிகள் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணி இருக்கிறார்கள். காரணம் என்ன? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சில தினங்களுக்கு முன் ஆபரேஷன் லட்சத்தீவு, மாலத்தீவுக்கு மோடி செக் என்று ஒரு காணொளி கொடுத்திருந்தேன். அதில் என்ன யூகித்திருந்தேனோ அது அப்படியே நடந்திருக்கிறது. ஜனவரி 2ஆம் தேதி தமிழகத்தில் சில மணி நேரம் மட்டுமே இருந்த பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக லட்சத்தீவுகள் சென்றார். தனது பயண அனுபவம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தார். புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டார். கடலடியில் கண்ட காட்சிகளை பகிர்ந்து கொண்டார். சாகச வீரர்களை காணவும் அவர்களை அரவணைக்கவும் விரும்புவோர் தங்களுக்கான பயண பட்டியலில் லட்சத்தீவையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். பிரதமர் மோடி வெளியிட்ட புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள் வைரலாக பரவின. பிரதமரின் பயணம் காரணமாக கடந்த 2 நாட்களாக கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையாக லட்சத்தீவுகள் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. இது சுற்றுலாவை நம்பி வாழும் மாலத்தீவுகளை அதிர்ச்சி அடைய வைத்தது. சுற்றுலா பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு போட்டியாக இந்தியாவிலேயே உள்ள லட்சத்தீவுகளை மோடி ப்ரமோட் செய்ய காரணம் என்ன? மாலத்தீவில் அண்மையில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. மாலத்தீவு ஜனநாயக கட்சி தலைவரும் இந்திய ஆதரவாளருமான இப்ராஹிம் முகமது சோலி என்பவருக்கும் மக்கள் தேசிய காங்கிரஸ் தலைவரும் சீன ஆதரவாளருமான முகமது மூசு என்பவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இதில் சீன ஆதரவாளரான முகமது மூசு வெற்றி பெற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நான் ஆட்சியை பிடித்தால் மாலத்தீவில் இருக்கும் இந்திய படைகளை வெளியேற்றுவேன் என்று வாக்குறுதி தந்தார். தற்போது அங்கிருக்கும் இந்திய படைகள் வெளியேற வேண்டுமென கூறி வருகிறார். மாலத்தீவுகளில் ஒரு சீன ஆதரவாளர் ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் சமன்பாடுகளை மாற்றத் தொடங்கினார் மோடி. மாலத்தீவுகளின் முக்கிய பொருளாதாரமே சுற்றுலா பொருளாதாரம்தான். அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள். சீனாவுடன் நெருக்கமாக இருக்கும் மாலத்தீவை இந்திய சுற்றுலா பயணிகள் புறக்கணித்தாலே போதும், அந்த நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விடும். உதாரணமாக ஒரு புள்ளி விவரத்தை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டில் 17,57,939 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாலத்தீவும் வந்துள்ளனர். இவர்களில் 2,09,198 பேர் இந்தியர்கள். அடுத்தபடியாக ரஷ்யர்கள், அவர்கள் 2,09,146. 3வது இடத்தில் இருப்பவர்கள் சீனர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை 1,87,118. இதை மனதில் கொண்டுதான் மாலத்தீவுகளுக்கு போட்டியாக இந்தியாவிலேயே உள்ள லட்சத்தீவுகளை ப்ரமோட் செய்தார் மோடி. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாலத்தீவின் இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் அப்துல்லா மக்சூம் மஜீத், மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவின் லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார், மாலத்தீவுக்கு இந்தியா குறிவைக்கிறது என்று விமர்சித்து பதிவிட்டிருந்தார். மாலத்தீவின் இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் துறையின் துணை அமைச்சர் மரியம் ஷியூனா பிரதமர் மோடியை கோமாளி, பொம்மை என்று விமர்சித்தார். பின்னர் அவரது பதிவு நீக்கப்பட்டது. மாலத்தீவு இளைஞர் நலத்துறை இணை அமைச்சர் மால்ஷா ஷரீப் மோடி முர்தாபாத் என்று மோசமாக பதிவிட்டிருந்தார். மோடி முர்தாபாத்னா மோடி வீழட்டும், வீழ்க மோடி என்று பொருள். மாலத்தீவு எம்பி ஷாஹித் ரமீஸ் தன்னுடைய எக்ஸ் பதிவில், எங்களுடன் போட்டியிடும் எண்ணம் மாயையானது. நாங்கள் கொடுக்கும் சேவைகளை உங்களால் எவ்வாறு வழங்க முடியும்? இந்தியர்களால் சுத்தத்தை பேண முடியுமா? இந்திய சுற்றுலா நகர அறைகளின் துர்நாற்றம் ஒன்றே சுற்றுலாத்துறையை படுபாதாளத்துக்கு தள்ளிவிடும் என்று கிண்டல் அடித்திருந்தார். மாலத்தீவு அமைச்சர்களின் இழிவான கருத்துகள் குறித்து மாலத்தீவு அரசிடம் இந்திய அரசு கேள்வி எழுப்பியது.
இந்திய ஆதரவாளரும் மாலத்தீவின் முன்னாள் அதிபருமான முகமது நஷீத் பிரதமர் மோடி குறித்த மரியம் ஷியூனாவின் தரக்குறைவான கருத்துகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மாலத்தீவின் பாதுகாப்பு மற்றும் செழுமைக்கான கருவியாக இருக்கும் முக்கிய கூட்டாளி நாட்டின் பிரதமர் குறித்து மாலத்தீவு அமைச்சர் மரியம் ஷியூனா மிகவும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். முகமது மூசு அரசு இந்த சர்ச்சைக்குரிய கருத்துகளிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும். இது மாலத்தீவு அரசின் கொள்கைகள் இல்லை என்பதை இந்தியாவுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மாலத்தீவு அமைச்சர்களின் சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு இந்தியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என சமூக வலைதளங்கள் வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2 நாட்களில் மாலத்தீவுகளில் 7500 ஹோட்டல் புக்கிங்களும் 2300 விமான டிக்கெட்டுகளும் கேன்சல் ஆகின. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாலத்தீவு அரசு ஞாயிற்றுக்கிழமை விளக்கம் அளித்தது. அமைச்சர்களின் கருத்துகளுக்கும் மாலத்தீவு அரசுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. அவை அவர்களின் தனிப்பட்ட கருத்துகள். வெளிநாட்டு தலைவர்களை அவதூறாக விமர்சிப்பதை மாலத்தீவு அரசு ஏற்காது. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்போர் மீது அரசு தரப்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலத்தீவு அதிபர் முகமது மூசு நேற்று 3 அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே பாலிவுட் நடிகர்களான அக்ஷய் குமார், சல்மான் கான், ஜான் அப்ரஹாம், ஸ்ரத்தா கபூர், கங்கனா ரனாவத், கிரிக்கெட் ஸ்டாரான சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் எதிர்வினையாற்றியுள்ளனர். நடிகர் சல்மான் கான் பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவின் அழகான, தூய்மையான, அற்புதமான கடற்கரையில் அமர்ந்து இருப்பதை கண்டு நான் மகிழ்கிறேன். இந்தியர்கள் லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். நடிகர் அக்ஷயகுமார் தன்னுடைய எக்ஸ் பதிவில் இந்தியர்களை பற்றிய மாலத்தீவு அரசியல்வாதிகளின் வெறுக்கத்தக்க கருத்துக்களை படித்தேன். மாலத்தீவுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைக்கும் நாட்டுக்கு எதிராக கருத்துரைத்திருப்பது வியப்பை அளிக்கிறது. எப்போதுமே அண்டை நாட்டுக்கு நண்பனாகவே நாம் இருந்து வந்திருக்கிறோம். பலமுறை மாலத்தீவுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன். அந்த நாட்டை பாராட்டி இருக்கிறேன். அவர்கள் நம்மை இழிவுபடுத்தும் போது நாம் ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும்? முதலில் சுயமரியாதை. இந்திய தீவுகளை சுற்றுலா தலமாக்குவோம், நமது சுற்றுலா துறையை நாம் ஆதரிப்போம் என்று பதிவிட்டிருந்தார். நடிகர் ஜான் அப்ரஹாம் இந்தியர்களின் விருந்தோம்பலுக்கு ஈடு இணை கிடையாது. இந்திய சுற்றுலா பயணிகள் லட்சத்தீவுக்கு செல்ல வேண்டுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். நடிகை ஸ்ரத்தா கபூர் லட்சத்தீவுகளின் கடற்கரைகள் அழகானவை, அற்புதமானவை. இந்த ஆண்டு லட்சத்தீவுகளுக்கு சுற்றுலா செல்லுங்கள் என்று பரிந்துரைத்திருக்கிறார். கடற்கரையில் கிரிக்கெட் ஆடும் வீடியோவை பதிவிட்டிருக்கும் சச்சின் டெண்டுல்கர், இந்தியா அற்புதமான கடற்கரைகளாலும் தீவுகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அதிதி தேவோ பவ என்கிற நம்முடைய பாரதிய கொள்கையின்படி புதிய சுற்றுலா தலங்களை நாம் கண்டறிவோம். என்னுடைய 50வது பிறந்த நாளை மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் கடற்கரையில் கொண்டாடினேன். அந்த தீவின் கடற்கரை மிக அழகானது. இந்திய தீவுகளுக்கு சுற்றுலா செல்லுங்கள் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இங்கு அடிப்படையான கேள்வி ஒன்று எழுகிறது. மாலத்தீவுக்கு 2ஆம் தேதியே மோடி சென்றிருந்தார். ஆனால் மாலத்தீவு அரசியல்வாதிகள் ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணி இருக்கிறார்கள். காரணம் என்ன? மாலத்தீவு அதிபர் இன்று சீனா செல்லுகிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசும் அவர் பல்வேறு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்டில் மாலத்தீவு இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இது இந்தியாவின் நலன்களுக்கு எதிரானது என்பதால் மாலத்தீவின் செயல்பாடுகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்நிலையில் இந்திய பிரதமரை இழிவுபடுத்தி சமூக ஊடகங்களில் மாலத்தீவு அமைச்சர்கள் பதிவிட்டுள்ளனர். இதனை மாலத்தீவு அரசு கண்டித்திருந்தாலும் இவை அனைத்துமே நாடகமாக இருக்கக்கூடும். சர்ச்சைக்குரிய நிகழ்வுகள் அனைத்தும் சீனாவை திருப்திப்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம். தெற்காசியாவில் ஏற்கனவே ஹிந்து கிங்டமாக இருந்த நேபாளம் சீனாவின் செல்வாக்கால் மதசார்பற்ற நாடாக மாறியது. ஆனால் அதை ஈடுகட்டுவது போல 2014க்கு பிறகு இந்தியாவில் பெரும் இந்துத்துவ எழுச்சி ஏற்பட்டுள்ளது. இப்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில் இஸ்லாமிய நாடான மாலத்தீவு எரிச்சல் அடைந்திருக்கலாம். மோடியின் மீது வெறுப்பை உமிழ்ந்த அத்தனை மாலத்தீவு அரசியல்வாதிகளும் முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மாலத்தீவு அரசியல்வாதிகள் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டுள்ளனர். மாலத்தீவு அடிப்படையில் ஒரு சுண்டைக்காய் நாடு.
1988 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி அங்கு நடந்தது. வெறும் 80 ஈழத்தமிழ் போராளிகள் அந்த நாட்டை கைப்பற்றினார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு கூட வலிமையற்று இருந்த மாலத்தீவை அன்றைக்கு காப்பாற்றியது இந்தியா. 1988 நவம்பரில் அப்துல்லா லுத்ஃபி என்கிற பிசினஸ் மேனும் ஈழத்தமிழ் போராளி குழுவான பிளாட் அமைப்பை சார்ந்தவர்களும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டனர். பிளாட் என்பதன் எக்ஸ்பான்ஷன் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் என்பதாகும். பிளாட் அமைப்பை சார்ந்த 80 பேர் மாலத்தீவு தலைநகர் மாலே கடற்கரையில் ஸ்பீட் போட்டுகள் மூலம் அதிகாலையில் வந்து இறங்கினர். அவர்கள் வருவதற்கு முன்பே ஏராளமான பிளாட் இயக்கத்தினர் மாலையில் ஊடுருவி ஏற்கனவே தயாராக இருந்தனர். அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய பிளாட் இயக்கத்தினர் தலைநகரையும் தொலைக்காட்சி வானொலி நிலையங்களையும் துறைமுகம் விமான நிலையங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிபர் மாளிகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். கல்வித்துறை அமைச்சரை பிணை கைதியாக பிடித்தனர். அப்போது அதிபராக இருந்த அப்துல் கயூம் தப்பி ஓடி பாதுகாப்புத்துறை அமைச்சரின் பாதுகாப்பில் மறைவான இடத்தில் இருந்தார். தன்னுடைய நாட்டையும் தன்னையும் காப்பாற்றுமாறு இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் விண்ணப்பித்தார் கயூம். இரு நாடுகளும் உதவி செய்ய மறுத்தன. சிங்கப்பூர் உதவியை நாடினார். ஆனால் சிங்கப்பூர் உதவவில்லை. அமெரிக்காவிடம் உதவி கேட்டார். டீகோ கார்சியா கடற்படை தளத்திலிருந்து உங்களுக்கு உதவி வந்து சேர 2 நாட்கள் ஆகிவிடும், எனவே எங்களால் முடியாது என்று அமெரிக்கா கைவிரித்தது. பிரிட்டனை நாடினார் கயூம். பிரிட்டனோ இந்தியாவிடம் உதவி கேட்குமாறு அறிவுரை கூறியது. வேறு வழியே இல்லாமல் கடைசியில் இந்தியாவிடம் உதவி கேட்டார் அப்துல் கயூம். அதைத் தொடர்ந்து அதிரடியாக களத்தில் இறங்கியது இந்தியா. ஆக்ராவிலிருந்து பாராசூட் பட்டாலியன் வந்து இறங்கியது. 1988 நவம்பர் 3ஆம் தேதி ஆபரேஷன் காக்டஸ் என்கிற பெயரில் அதிரடி நடவடிக்கை தொடங்கியது. 16 மணி நேரத்தில் மாலத்தீவு இந்தியாவால் மீட்கப்பட்டது. இந்த ஆபரேஷனில் கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட பிளாட் இயக்கத்தினர் 19 பேர் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரத்தில் கூட இந்தியாவை தவிர்க்கவே அன்றைய மாலத்தீவு அதிபர் முயன்றார். பிரிட்டன் கூறியதால் தான் இந்தியாவிடம் உதவி கேட்டார். காரணம், மாலத்தீவு ஆட்சியாளர்களுக்கு இயல்பாகவே இந்தியா மீது வெறுப்பு உண்டு. இருந்தாலும் கடைசியில் நம் காலில் தான் விழுந்தார்கள். நாம் தான் காப்பாற்றினோம். கடந்த 2018ஆம் ஆண்டு மாலத்தீவில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட போது சரக்கு கப்பல்களில் குடிநீரை அனுப்பி மாலத்தீவின் தவித்த வாய்க்கு தண்ணீர் வார்த்தவர் பிரதமர் மோடி. மாலத்தீவுக்கு 2 ஹெலிகாப்டர்கள், ஒரு விமானத்தையும் இந்தியா பரிசாக வழங்கி இருக்கிறது. நிறைய கடன் வழங்கி இருக்கிறோம். ஆனால் நன்றி மறந்த மாலத்தீவு இப்போது சீனாவின் பக்கம் சாய்கிறது. இந்தியாவின் மீதும் வெறுப்புணர்வை உமிழ்கிறது. இதற்கிடையில் மாலத்தீவு அரசு இணையதளங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மாலத்தீவு வெளியுறவுத்துறை, சுற்றுலாத்துறை இணையதளங்கள் முடங்கி உள்ளன. மாலத்தீவு அரசின் பெரும்பாலான இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது தொடர்பாக மாலத்தீவு அரசு தரப்பில் அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. வெறும் 100 பேர் கொண்ட படையே தாங்க முடியாத சுண்டைக்காய் நாடான மாலத்தீவு தெற்காசியாவின் பிராந்திய வல்லரசிடம் மோதி பார்க்கிறது. விரைவில் கையை சுட்டுக் கொள்ளப் போகிறது மாலத்தீவு. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.